சரி. வேதாந்த லக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் தத்வாதயுக்மதுரசீருகசுந்தராஜம் த்ரைஹந்தயுக்மகிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. श्रीमन्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்குயானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் விரும்புவதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனீஷடகோவன் சேனநாதன் இந்த முதற் திருமகள் என்கிற உன்னிட்டும் பெருமான் திருவடிகளடைகின்றேன். யஸ்ய சாரஸ்வரம் ஸ்ரோதாவுகுலாமோதவாதிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சதாரிம் தமுபாஸ்மஹே. समस्तजननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिव रूपिणीम् कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं शैलतस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् वन्दे विष्णुपदासक्तं तमृषिं तां च पादुकां यथार्था षटजित् संज्ञाम् अच्छित्तविजयाद्ययोः. நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்தின் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். அதுல பெருமாள் தொடக்கமாக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை ரொம்ப விசேஷமான ஆச்சாரிய பரம்பரை என்றும், இதுல பெருமாளும் தாயாரும் விஸ்வக்சேனர் நாதமுனிகள் நம்மாழ்வாருக்கு பிறகு நாதமுனிகளுடையதான சிஷ்ய பரம்பரை என்று இப்படி நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில ரொம்ப விலட்சணமானவாளும் வேறொரு சம்பிரதாயத்துக்கு இல்லாத பெருமையும் உடைய ரொம்ப பெரியவாழ்லாம் இருந்திருக்கா. அதுல பாஷ்யக்காரருக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை பாஷ்யக்காரரே வந்து நிலைநாட்டினார் போலே அத்தனை மகாபிரபாவத்தோட இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை அசைக்க முடியாதபடி நிலைநாட்டி கொடுத்தவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். உலகத்திலே எத்தனை சம்பிரதாயம் இருந்தாலும் பிரபத்தி சம்பிரதாயம் போல ஒரு எளிய சம்பிரதாயமும் உயர்ந்த சம்பிரதாயமும் சத்தியமான சம்பிரதாயமும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாயும் யாருக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடியதாயும் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த வர்ணத்தை சேர்ந்தவன், இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன், இந்த தேசத்தை சேர்ந்தவன் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இது பெருமாள் தானே கொண்டாடும்படியான சரணாகதி சம்பிரதாயம். காகம் இராக்கதன் வண்ணர் காதலி கத்திரபந்து நாகம் அரணயன் முதலா நாக நகராரதமக்கும் தேவஜாதியிலிருந்து கீழே இறங்கி வந்தால் எந்த ஜாதியிலும் மனுஷ ஜாதி என்ன மிருக ஜாதி என்ன இன்னும் தாவரங்களுக்கு கூட இதுல ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சா மோட்சம் உண்டு என்று சொல்லும்படியாக அப்படி சகல பேரையும் வாழ்விக்கக்கூடியதான இந்த உயர்ந்த பிரபஞ்ச சம்பிரதாயத்துக்கு சுவாமி தேசிகன் போல இதை நிலைநாட்டக்கூடியவா இன்னொருத்தர் அமையல. தேசிகன் தான் இதை நிலைநாட்டி கொடுத்தார். பாஷ்யக்காரராலே நன்றாக காண்பிக்கப்பட்டாலும் அந்த பாஷ்யக்காரருடைய சிஷ்ய பரம்பரைகளிலே கூட கலக்கம் வந்து எது பிரபத்தி, என்ன விதமானது பிரபத்தி, யார் என்ன பிரபத்தி செய்யலாம் என்ற விஷயங்களிலே கலக்கம் வந்த போது அழகா இப்ப ஏற்பட்ட பாஷ்யக்கார சம்பிரதாயம் மீண்டும் கலியுகத்தினுடையதான ஒரு கோலாகலத்தினாலே கலங்கி போய் சம்பிரதாயமே அத்து போயிடுமோ என்ற ஒரு பயம் ஏற்படும்படியான நிலையில்தான் சுவாமி தேசிகனுடையதான உயர்ந்த அவதாரம். சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்துக்கு செய்து வைத்திருக்கூடான பெரிய அனுகிரகங்களை எல்லாம் சில வாரங்களாக நாம் அனுபவிச்சுட்டு வந்தோம். அப்படி அனுபவிச்சதுல சுவாமி தேசிகனுடைய ஒரு அவதார பெருமை,
பெருமாளும் சுவாமி தேசிகனுமாக எவ்வளவு பரஸ்பரம் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடையதான அதனால் அதுக்கு ஏற்றதான பக்தி விசுவாசங்களும் அந்த பரிமாற்றங்களும் எல்லாத்தையும் அப்படி சில ஒரு வாரம் அனுபவிச்சோம். தாயார் என்கிற தத்துவம், பிராட்டி என்கிற தத்துவம் எப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவம். அது இருக்கும்படியான தத்துவத்தையே சில பேர் மாத்தி சொல்லுவா. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே கூட மாத்தி சொன்னா அதையெல்லாம் கலைஞ்சு பெருமாள் போலே தாயார் எல்லா விதத்தினாலும் ஆசிரியன வேளையிலும் போக வேளையிலும் வாசியற ஒரு மிதுனமே உத்தேசம்னு அப்படி பூர்வர்கள் கொண்டாடி இருப்பத சுவாமி தேசிகன் உயர்ந்த ஸ்ரீசூக்திதானே நிலைநாட்டி கொடுத்தார். அதனாலே தாயாருக்கு சுவாமி தேசிகனிடத்திலே அபாரமான ஒரு அனுகிரகம். அந்த விஷயங்களை எல்லாம் முன்னாடி பார்த்தோம். பெருமாளும் தேசிகனும் தாயாரும் தேசிகனும் என்று 2 வாரம் பார்த்தோம். போன வாரம் இந்த உபன்யாசம் நடைபெறல. நாம் அடுத்தபடியாக இந்த சம்பிரதாயத்திலே நமக்கு முதல் ஆச்சாரியராக பெரிய மகர்ஷியாக இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்துக்கு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு பிரபந்த சந்தான கூட்டத்தர் என்று புகழ்பெற்ற நம்முடைய நம்மாழ்வாருடையதான ஒரு பரிபூர்ண அனுகிரகம் தான் சுவாமி தேசிகன். நம்மாழ்வாரும் தேசிகனும் என்றதான தலைப்ப குறித்து இந்த வாரம் அனுபவிக்கலாம்னு மனசுல படுறது. நம்மாழ்வார் எப்பேற்பட்டவன், நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தினுடைய பெருமை, நம்மாழ்வார் நமக்கு செஞ்சிருக்கிற உபகாரம், நம்மாழ்வாரால்தான் நாம் நம்முடைய வைஷ்ணவமே காப்பாற்றப்பட்டது. இந்த அம்சங்களை எல்லாம் சுவாமி ரொம்ப விசேஷமாக விஸ்தாரமாக காப்பாற்றி கொடுத்து நமக்கு நம்மாழ்வார் தான் பெருமாளை போலேயே பெருமாளை விடவுமே கூட நமக்கு முக்கியமான ஒரு ஆச்சாரியர். பெருமாளும் ஆச்சாரியர், பெருமாள் தாயாரும் ஆச்சாரியர், விஸ்வசேனர் ஆச்சாரியர் என்றாலும் நம்மாழ்வார் நமக்கு ஆச்சாரியராக கிடைச்சதுதான் நமக்கு பெரிய ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்ணி வச்சது என்பதாக இதை ஸ்தாபிச்சு நம்மாழ்வாருக்கு நமக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை நம்மாழ்வாரே ரொம்ப எதிர்பார்த்திருந்தார் என்று சொல்லும்படியாக சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை நம்மாழ்வார் எதிர்பார்த்தார் என்று சொல்லும்படியாக இருக்கு ஒரு பாசுரம். அது கண்ணினும் சிறுத்தாம்பில இருக்குன்னு முன்னையே கூட சொல்லியிருக்கேன். கண்ணினும் சிறுத்தாம்பில அருள் கொண்டாடும் அரியவர் இன்புற அருளினான் ஒவ்வொருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கண்டீர். அந்த அனுகிரகம் தான் ரொம்ப வசத்தியானது. எவ்வளவு வசத்தியானது! பெருமாள் தாயாருடைய அனுகிரகத்தை காட்டிலும் ரொம்ப வசத்தியானது. அனுகிரகம் பண்ணக்கூடியவாள் யாருண்டோ, யார் உண்டோ, யாருடைய அனுகிரகத்தை காட்டிலும் ரொம்ப வசத்தியானது எதுனா 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர். அந்த பகவத் தத்துவத்தை எல்லாம் 1000 பாசுரங்களினாலே தமிழ் பாசுரக்கா இனிக்க இனிக்க பாடினாரே. 1000 தமிழ் பாடினான் அருள் கண்டீர். 1000 பாசுரங்களினாலே தமிழை இனிக்க இனிக்க பாடினாரே. அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் எதுன்னா நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான். சுவாமி பெருமாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகத்தை காட்டிலும் ரொம்ப விசேஷமானது நம்மாழ்வார் அனுகிரகமான. நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் மாத்திரம்தான் தெரியும். பெருமாளுக்கு லோக நிர்வாகம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த லோக நிர்வாகம் பண்ணும் போது புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல அனுகிரகம் நிகிரகமும் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பெருமாளோட சேர்ந்து தாயாரும் இந்த லோகத்தை எல்லாம் பராமரிப்பதனால பெருமாள் கோஷ்டியிலே சேர்ந்து இருக்க வேண்டியிருப்பதனாலே லோகத்திலே இருக்கக்கூடிய அனுகிரக நிகிரகங்கள்ல பெருமாளுக்கு தான் முக்கிய பங்குனாலும் அத கூட இருந்து ஆமோதிக்கிறதுனாலே தாயாருக்கும் பங்காச்சு. ஆனா அனுகிரகம் மாத்திரம் பண்ணுவது என்று ஒரு உத்தமமான ஒரு மகாபுருஷன் உண்டுன்னு சொன்னா
பெருமாளுக்கும் இல்ல அந்த தகுதி. அது நம்மாழ்வாருக்கு மாத்திரம்தான் சொல்லணும். அவர் யாரையும் நிகிரகிக்கிறவரே கிடையாது. யாருடைய புண்ணிய பாபத்தையும் பார்த்து அந்த புண்ணிய பாபத்துக்காக பலன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவர் இல்ல. எல்லாருக்கும் இந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணிட மாட்டாரா? பெருமாளே உங்களுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வேணுமே. பொய்னின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர் வைனி யாமுறாமை உயிரொழிப்பான் என் நின்ன யோனியோமாயி பிறந்தாய் இமையோரு தலைவா மெய் நின்று கேட்டருளாய் மெய் நின்று கேட்டருளாய். பிரானே, இத்தனை ஜீவாத்மாக்கள் உய்ய வேணும் என்று நீரும் பிறந்தீர். நீரும் பிறந்து நானும் பிறக்க வேணுமோ? நாங்களும் பிறக்க வேணுமோ? நீர் பிறந்த பிறகு நாங்கள் பிறப்பதிலே என்ன பொருத்தம் இருக்குன்னு கேட்கிறார் ஆழ்வார். வணங்கன் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவைதோர் அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே நின்கண் வேட்கை எழுவிப்பனே. இத்தனை சம்பிரதாயத்தை ஏன் உருவாக்கி வச்சு இருப்பிறானே? நம்மாழ்வார் பெருமாளத்திலே கேட்கிறார். வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பிணங்கும் சமயம். இத்தனை சம்பிரதாயங்களை உருவாக்கி வச்சுக்கிறேன். அத்தனை சம்பிரதாயங்கள் ஒன்னோடு ஒண்ணு போட்டு போட்டு சண்டை போடும்படியாயும் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறீர்? நான் இப்போ ஒரு சவால் எடுத்துக்க போறேன் நம்மாழ்வார். என்ன சவால்னா, இணங்கு நின்னோரை இல்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே. எல்லாரும் எல்லா விதமான பேதங்களையும் மறந்து ஒன்னையே ஆசைப்படும்படியா பண்றதுக்காக இப்ப ஒரு பிரதிஜை பண்ண போறேன்னு. எல்லாரையும் ஒன்னிடத்திலேயே ஆசைப்படும்படியா பண்ண போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு நம்ம ஆழ்வார். அப்படி சகல ஜீவராசிகளும் பெருமாளிடத்திலே ஆசை அபரிமிதமான ஆசை வைக்க வேண்டாமா என்று அப்படி எதிர்பார்க்கிறவர். அதனால அவருடைய அருள் தான் பெருமாளுடைய அருளை காட்டிலும் விசேஷமாம். அந்த பாசுரத்துல சொல்லச்சே மதுரகவி ஆழ்வார் சொன்னார், இந்த யாருக்காக இந்த திருவாய்மொழியினர், இந்த திருவாய்மொழி யாருக்காக பாடினதுன்னா, அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அடியவர் இன்புற அருளினான் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான். அப்படி யாருக்கு அனுகிரகம், யாருக்காக பாடின திருவாய்மொழின்னா அருளை கொண்டாடும் அடியவர். எம்பெருமானுடைய அந்த கிருபையை கொண்டாடுறவர், அந்த எம்பெருமானுடைய தயையை கொண்டாடும்படியான அப்பேற்பட்ட உத்தமர் உண்டே, அந்த உத்தமருடைய அவர் திருவுள்ளம் இன்புற அருளினான். அதுக்காகத்தான் அருமறையின் பொருள் அருளினான். இந்த 1000 பாசுரத்தையும் பாடினார் அப்படின்னு. யாரு சுவாமி அப்படியே பெருமாளுடைய கிருபைய தயையை கொண்டாடினவர், அருளை கொண்டாடினவர் யாருன்னு பார்த்தா, இத்தனை மகான்கள் இருந்திருக்கா, இத்தனை ஆச்சாரியால் இருந்திருக்கா, எத்தனையோ மகர்ஷிகள் இருந்திருக்கா. ஆனா யார் ஒருத்தர் எம்பெருமானுடைய தயையை மாத்திரம் கொண்டாடி திவ்யா ஒரு ஸ்லோகம் சொன்னார், ஸ்தோத்திரம் சொன்னார்னு பார்த்தா சுவாமி தேசிகன் தான். அந்த தயா சதகம் அருளை மாத்திரம் கொண்டாடி ஆச்சரியமாக 100 ஸ்லோகங்களினாலே அத்தியுதமாக எம்பெருமானுடைய தயையை வர்ணிச்சு கொண்டாடினார். இந்த பாசுரத்தையும் இந்த தயா சதகத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தா அது எம்பெருமானுடைய தயையை கொண்டாடுவதே எல்லாத்திலும் ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கும்னு பாடின அந்த சுவாமி தேசிகனுக்காகத்தான் 1000 பாசுரம் பாடினாரோ நம்மாழ்வார் என்று சொல்லும்படியாக இருக்கு. ரொம்ப அதிவாதமா இருக்கு, ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல தோணும். நம்மாழ்வார் எந்த காலத்திலயோ இருந்தவர், சுவாமி தேசிகன் எப்படியோ பின்னாடி வந்தவர். அந்த காலத்திலே இருந்தவர் பின்னாலே இவ்வளவு காலம் கழிச்சு வந்து அதுவும் இந்த அனுகிரகம் தயாசதகம்னு பாடினார்னா, இவருக்காகத்தான் 1000 பாட்டு பாடினார்னா, அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அத்தனை பேர் இந்த திருவாய்மொழிய எவ்வளவு வசதியா கொண்டாடி நம்மாழ்வாரிடத்திலே பக்தி பண்ணிருக்கா என்று கூட நினைக்க தோணும். ஆனா அந்த பாசுரத்தினுடைய அந்த அழகு எப்படி இருக்குன்னா, இந்த தயாசதகம் என்று கொண்டாடும்படியான சுவாமி தேசிகனை போன்ற ஒரு மகாபுருஷன் ஒருத்தர் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்காகத்தான் இந்த திருவாய்மொழியே பாடினாரோ என்று சொல்லும்படியாக இருக்கு அந்த பாசுரம். தேசிகனும் நம்மாழ்வாரும்னு எடுத்துட்டா அதுவும் முக்கிய அவசியமா இந்த பாசுரத்தை கட்டாயம் சொல்லணும்.
அந்த மாதிரியாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கு. அதான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன். இந்த பாசுரத்தை இதுக்கு முன்னாடி கூட ஒரு சமயம் பிரஸ்தாபம் பண்ணிருக்கேன். அதே போல இன்னொரு பாசுரம் உண்டு. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரம் என்று கோது கொண்ட வேனிலம் செல்வன் சுவைத்து மிழ்பாலை கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து விண்ணோரு தொழும் கண்ணன் வைக்காவது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. இந்த பாசுரம் திருவிருத்த பாசுரம். அது போன பாசுரத்துல மதுரகவி ஆழ்வார் பாசுரத்துல சொன்ன போது அருள் கொண்டாடுமடியவர் என்பது அருளினான் அருமறை என்பவர்கள் அருள் கொண்டு 1000 தமிழ் பாடினான். அதுவும் 1000 பாட்டு பாடினார். இந்த 1000 பாசுரமும் அந்த தேசிகனுக்கும் தேசிகன் சம்பிரதாயத்துக்கும் பாடி வச்சா போல இருக்கு. தேசிகன் என்ன பண்ணார்னா இப்படி 1000 பாசுரம் பாடினவருக்கு 1000 ஸ்லோகமாக பாதுகாத அப்புறம் பாடி வச்சார். இது நம்ம ஆழ்வார் ஆச்சாரியா விஜயமா நம்ம ஆண்டவன் அப்படி சாதிச்சோம். அவர் 1000 பாட்டு பாடினார். இவர் அவருக்குன்னு 1000 ஸ்லோகம் பாடி வச்சார். அதனாலதான் பாதுகாதகசனம் பூராவுமே நம்மாழ்வாருடைய பிரபாவமாகவே இருக்கும். அது வாஸ்தவமாகவே அப்படிதான் இருக்கும். அதுவும் தேரந்தூர் ஆண்டவன் திவ்ய வியாக்கியானத்தை பார்த்தா பாதுகாதகசனம் பூராவும் நம்மாழ்வாருடைய அனுபவமா தான் இருக்கும். பாதுகையும் நம்மாழ்வாரும் வேற கிடையாது என்பது சித்தாந்தம். அத தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார் பாதுகாதகசனத்துல. இப்ப எடுத்துட்ட பாசுரத்துல நானிலம் வாய்க்கொண்டு பாசுரத்துல எப்பாலைக்கும் சேமத்தது எல்லாருக்கும் சேமத்தை தரக்கூடியதுன்னு ஒரு ஊர் உண்டு. அதுதான் திருத்தன்கா என்பதாக சாதிக்கிறார். அது திருத்தன்கான்னா சுவாமி தேசிகன் அவதரிச்சு திருத்தன்காவிலே திருத்தன்கா கஷேத்திரத்துக்கு தான் அங்க பக்கத்துல தூப்புல்னு இப்போ அப்படியே அந்த கஷேத்திரத்தையும் இப்ப நம்ம தூப்புல்னு சொல்றோம். அது திருத்தன்கா கஷேத்திரத்திலே தூப்புலே சுவாமி தேசிகன் அவதரிச்சா எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு எந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட, அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பூமி 5 விதமா பிரிப்பா. அதுல எந்த ஊர்ல எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கிறவாளுக்கும் கூட எல்லாருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியது அந்த திருத்தன்காங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் என்பதாக சாதிக்கிறார். அதாவது திருத்தன்காவிலிருந்து சுவாமி தேசிகன் அவதரிச்சு அப்படியாக்கும் இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது சகல பேரையும் வாழ்விக்க போறது என்று திருவுள்ளத்தினாலே நம்மாழ்வார் சாதிப்பதாக சொல்ற வழக்கம். அது இப்படி அது நம்ம மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் வாழலாம் கூட சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை முன்னே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருக்கான்னு சொல்லும்படியாக பாசுரத்தினுடைய அமைப்பு இருக்குன்னு நம்ம பெரியவாள் ரசிக்கிற விஷயம். அது அதுல நம்மாழ்வார்னா யாருன்னு, நம்மாழ்வார் அவதாரம் இப்பொழுது சில பேர் சொல்லும் என்ன சூத்ர ஜாதியிலே அவதாரம் பண்ணினார், என்ன பெரிய பிராமண ஜாதியா, அவர் என்ன பூணல் போட்டவரா, வேதம் எல்லாம் அத்தியனம் பண்ணவரா, பெரிய அனுஷ்டாதாவா, எதுவுமே கிடையாது, வெறும் சூத்ர ஜாதியிலே அவதரிச்சவர் அப்படின்னு நம்மாழ்வார எளப்பமா பேசிட்டு இருந்த காலம் உண்டு. அப்புறம் அவர் என்ன பாடி வச்சார், பெரிய திருவாய்மொழி, மொத்தம் வெறும் தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டு ஏதோ பெருமாள் விஷயமா பாடின எத்தனையோ சங்கீதங்கள்ல இதையும் ஒரு சங்கீதம், அவ்வளவுதான். இந்த திருவாய்மொழியில என்ன பெரிய பெருமை இருக்கு. வேதம் அனாதியானது, அபௌருஷயமானது. வேத மந்திரங்கள் எல்லாம் பெருமாளை அப்படியே வசப்படுத்தி வச்சிருக்கு. வேத மந்திரம் மாதிரி திருவாய்மொழி எந்த மூலைக்கு ஆகும் என்றெல்லாம் அந்த திருவாய்மொழியையும் நம்மாழ்வாரையும் ஸ்ரீசூக்தியையும் ரொம்ப எளப்பமா பேசிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாள் ஆச்சாரியாள் உபய கலையிலையும், சின்னாச்சாரியாலும் சரி நம்ம வடவாச்சாரியாலும் சரி, எல்லா 2 கலையிலையும் நம்மாழ்வார கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம, நம்மாழ்வார்னா சாட்சாத்து அப்படியே எத்தனையோ பெரிய மகர்ஷிகள் எல்லாம் காட்டிலும் ரொம்ப உசந்த மகர்ஷி நம்மாழ்வார்னு அத அப்படி ஸ்தாபிச்சு கொண்டாடி அது எல்லார் மனசுலயும் படும்படியாக அத வாத பிரதிவாதங்களாலே நிலைநாட்டி வச்சிருக்கா. சின்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியராக சுவாமி தேசிகனே கூட கொண்டாடும்படியான பட்டர் கூட சாதிக்குச்சே, ரிஷிம் ஜுஷாமே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் யோதிதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சியது திராவிடியும் பிரம்மசம்மிதாம்னு சாதிச்சார்.
அது ரிஷிம் ஜுஷாமே. நம்மாழ்வார் சூத்திர ஜாதியிலே அவதரிச்சார்ன்றதுனாலே அது ஜாதியினாலே ஆழ்வாருக்கு ஒன்னும் இழப்பும் கிடையாது. எத்தனையோ ரிஷிகள் எங்கெங்கெல்லாமோ பிறந்திருக்கா. ரிஷிசிருங்கர்னு ரிஷி ரொம்ப வசத்தியா ராமாயணத்திலேயே ரொம்ப வசத்தியா ராமன் அவதரிக்கும்படியாக யாகம் பண்ணி வச்சவர்னா அவர் எப்பேற்பட்டவரா இருக்கணும். பெருமாளை ஒரு மனுஷ ஜாதியிலே பிறப்பிக்கும்படியாக வாக்கும் ஒரு யாகம் பண்ணவர் ரிஷி அப்படின்னு. அந்த ரிஷி யாருக்கு பிறந்தார்? மானுக்கு பிறந்த, அது கூட மனுஷால கூட இல்ல, ஒரு மிருகத்துக்கு பிறந்தவர் அவர். அதனால ரிஷிகள் வியாச பகவான் ஒரு மீனை வச்சுக்கினா பிறந்தார். வியாச பகவான் தான் இந்த பாரதத்துல இருக்கிற அத்தனை தர்மங்களுக்கும் அத்தனை வேதங்களுக்கும் எல்லா விதமான இந்த இந்து தர்மம்னு சொன்னாலே மொத்தம் அது வியாச பகவானுக்கு தான் மூல புருஷனாக கொண்டது. வியாசர் அவர் பிறந்ததும் ஒரு மீனை வச்சுக்கினா செம்பட வச்சுக்கினா பிறந்தார். அதனால அவள்லாம் ரிஷிகள். அந்த ரிஷிகளுடையதான மூலத்தை ஆராயக்கூடாதுன்னு எதுக்காக சொல்றானா, அந்த அப்பேற்பட்ட பிரபாவத்தை உடையவாள் அவ எங்க வேணாலும் பிறக்கலாம். அவ இந்த மாதிரி நியமத்தோட தான் பிறக்கணும்னு அவசியம் இல்ல. எத்தனையோ ரிஷிகள் அப்படி மூலம்னு பார்த்தா சொல்ல முடியாது. ஆனா அவ பிரபாவமானது பெருமாளையே வசப்படுத்தி வச்சிருக்கும். அப்படியான ரிஷிகள் கோஷ்டியில எல்லா ரிஷிகளை காட்டிலும் ரொம்ப வசத்தியான ரிஷியாருன்னா நம்மாழ்வார் தான் ரிஷி. அதனால ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமிவோதிதம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னா அது கிருஷ்ணன் மேலே ஆசைன்னு ஒரு தத்துவம் உண்டுன்னா, ஆமா எத்தனையோ பேர் கிருஷ்ணன் ஆசைப்பட்டா, எத்தனையோ லட்சம் கோபிகைகள் ஆசைப்பட்டா, எத்தனையோ மகரிஷிகள் ஆசைப்பட்டா. கிருஷ்ணன் வாழ்ந்த நாளிலே பெருமாள் இங்கே லோகத்திலே அவதரிச்சு லீலைகள்லாம் செய்து கொண்டிருந்த போது பார்த்தோம். எத்தனையோ பீஷ்மர் முதலான மகான்கள், விதுரர் முதலானவா, அக்ரூர் உத்தவர் முதலானவா, இப்படி கண்ணனை ஆசைப்பட்டவாள் ஒருத்தர் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அத்தனை பேருடைய ஆசையும் சேர்ந்து ஒரு மகாபுருஷன் சொன்னா அது நம்மாழ்வார் என்று சொல்ல முடியா இருந்தார் நம்மாழ்வார். அவர் கிருஷ்ண பக்தர். அப்படியாக்கும் ஒரு கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண பக்திக்கெல்லாம் தலையெடுத்து சொல்லணும்னா ஒரு கோபிகையை சொல்லணும். அத்தனை கோபிகையும் சேர்ந்து கிருஷ்ணனை எவ்வளவு ஆசைப்பட்டாலோ அத்தனை ஆசையும் அதே போல எத்தனை ரிஷிகள் ஆசைப்பட்டாலோ எத்தனை பக்தர்கள் ஆசைப்பட்டாலோ கிருஷ்ணனை அந்த பக்தி எல்லாம் சேர்ந்து தரண்டு வந்ததுன்னா அது நம்மாழ்வார்னு ஒரு உருவம்னு சொல்லணும்னார் பட்டர். இதைத்தான் சுவாமி தேசிகனும் அப்படியே பாராட்டி ஆமா அப்பேற்பட்ட ருஷியாக்கும் ஸ்ரீ பாதுகாசகத்துல வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாம் ச பாதுகாம் யதார்த்த சடஜித் சம்ஞா மச்சித்த விஜயாத்யயோ என்பதாக. யதார்த்த ஷடஜித் சம்ஞா. அவன் இந்த ஷடாரின்னு சொல்றோமே, அந்த ஷடாரி யாருன்னு கேட்டு பதில் சாய்க்கிறார் அங்க. தம் ருஷிம் தாம் ச பாதுகாம். அந்த ருஷிக்கும் ஷடாரின்னு பேரு. நம்மாழ்வார் ஆகிற ருஷிக்கு ஷடாரின்னு பேரு. நம்மாழ்வார் ஒரு ருஷி. அதுவும் ரொம்ப விசேஷமான மற்ற ரிஷிகள் போல அல்லாத எல்லா ரிஷிகளை காட்டிலும் அதிக பிரபாவமுடையதான ரிஷி அவர். ரிஷியும் தாம்ச பாதுகாம். அந்த பாதுகையும் சேவிக்கிறேன், ரிஷியையும் சேவிக்கிறேன், பாதுகையும் சேவிக்கிறேன். ரிஷி வேறத்தான், பாதுகை வேறத்தான். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் வந்துடுச்சு. என்ன பேருன்னா ஷடாரின்னு பேர் வந்துடுச்சு. அதனால ரெண்டு பேரும் பேர்னாலே ஒன்னாயிட்டா. பெருமாள் திருவடியிலே ஐக்கியமானதுனாலே ஒன்னாயிட்டா. லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுனால அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா. நம்மாழ்வார் அந்த பாதுகை என்று சொல்லும்படியானதான் அந்த சடாரிக்குள்ளே தான் போய் சாஸ்வதமாக பிரதிஷ்டையாயிட்டான்றதுனாலே ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா. அதனால இனிமேல் சம்பிரதாயத்துல நம்மாழ்வார் வேற சடாரி வேறன்னு கிடையாது. நம்மாழ்வாரே தான் பெருமாளுடைய பாதுகையான சடாரின்னு சாதிக்கிறார் பாதுகாத கத்திரத்துல. ரெண்டு பேருக்கும் சடாரின்ற பேர்னாலே ஒன்னாயிட்டா. பெருமாள் திருவடியிலே அப்படி ஐக்கியமாயிட்டான்றதுனாலே ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா. ரெண்டு பேருக்கும் லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுல ஒரே மாதிரி இருக்கான்றதுனாலே ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டா.
அந்த பாதுகை என்கிற எம்பெருமானுடையதான் அந்த திருவடியிலே சாத்திக்கிற உபகரணம் உண்டு. அந்த பாதுகைக்குள்ளே நம்மாழ்வார் உள்ள போய் பிரவேசிச்சு பிரதிஷ்டையாயிட்டார்ன்றதுனாலே 2 பேரும் ஒன்னாயிட்டார். இப்படி இவ்வளவு அழகாக அந்த நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்னேதான் அப்படின்னு அந்த ஐக்கியமாயிட்டான்னு சொன்னதுல சுவாமி தேசிகன் போல அழகா சொன்னவா கிடையாது. தேசிகன் தான் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காட்டுறார். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ருஷிம் தாம் ச பாதுகாம் யதாத்தா ஜடஜித்யா விதயாத்யோ. பெருமாளுக்கு என்னைக்குமே பாதுகை உண்டு, சடாரி உண்டு. நம்மாழ்வார் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகை உண்டு. அப்பவும் அந்த பாதுகைகளுக்கு சடாரின்னு தான் பேரு. நம்மாழ்வார் அவதரிச்சாவட்டும் நம்மாழ்வாருக்கு சடாரின்னு பேரு. இந்த சடாரியும் அந்த சடாரியும் ஒன்னாயிட்டாலாம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். முன்னாடியே பெருமாளுக்கு பாதுகை எப்பவும் உண்டு. பெருமாள் திருவரங்கனுடைய பாதுகை, திருவரங்கன் பாதுகையோட வெள்ளினார், அயோத்திக்கு வெள்ளினார். இக்ஷ்வாகு மகாராஜா ஆராதிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த இக்ஷ்வாகு மகாராஜா ஆராதிச்சுட்டு இருந்த போது இக்ஷ்வாகு பெருமாளுடைய அந்த ரங்கநாத பெருமாளுடையதான திவ்ய திருவாபரணங்களை எல்லாம் ஒரு அசுரன் தூக்கிட்டு போயிட்டான். அந்த அசுரன் பேரு ஷடன்னு பேரு. பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்ற கதை அது. அந்த அசுரன் பேர் ஷடன்னு பேரு. அது இக்ஷ்வாகு மகாராஜா ரொம்ப கிளேசப்பட்டார். அழகா என்ன அழகா சாத்தி இருந்ததான திவ்ய திருவா எல்லாம் ஆச்சரியமான பொசத்தியான திவ்ய வைரமான திருவாபரணங்கள் எல்லாம், பெருமாளுக்கு பொருத்தமான திருவாபரணங்கள் எல்லாம் திருடு போயிடுதேன்னு ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ பெருமாள் ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லி அந்த அசுரனை சம்மாரம் பண்ணுவதற்கு அது திருவாழிய கூட அனுப்பலாம். பெருமாளிடத்துல எத்தனையோ ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு பாதுகையை அனுப்பிச்சாராம். பாதுகையை அனுப்பிச்சு அந்த அசுரனை சம்மாரம் பண்ணி வீட்டுவான்னு அனுப்பிச்சாராம். பாதுகை அது பெருமாளுக்கு ஆயுதமாகவும் இருக்கும், அது சாத்திக உபகரணமாகவும் இருக்கும். அது சாதாரணமாவே சொல்றது உண்டு. சாமான்யமாவே அது ஒரு மனுஷன் இருந்தானே செருப்புன்னா எதுக்கு உபயோகப்படும்னா காலில் போட்டு கொடுத்தும் உபயோகப்படும். இல்லைன்னா எதுனா ஒரு தேழு பூச்சி இருந்ததுன்னா அது செருப்பால போட்டு அடிக்கிறதுன்னு உண்டோ இல்லையோ. அது போல எப்படி மனுஷியால் எப்படி 2 விதமா உபயோகப்படுத்திக்கிறவளோ அதே மாதிரி பெருமாளும் அத ரொம்ப ஆச்சரியமா உபயோகப்படுத்திக்கிறார். அந்த பாதுகைய அனுப்பிச்சார். அந்த பாதுகையானது அந்த சடன் அப்படிங்கிற அசுரனை தேடிண்டு போறது. தேடிண்டு போனா அந்த சடன்ற அசுரன் என்ன பண்ணா, இவனோட பாதுகாதேவனிடம் தப்பிக்கிறதுக்காக அப்படியே ஒரு பெரிய மரக்காடாயிட்டான், வனம் ஆயிட்டானான். பாதுகாதேவி தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலையேன்னு யோசிச்சு பார்த்தாலே இவன் மரமா கிடக்கிறான் வனமா கிடக்கிறான். உடனே பாதுகாதேவி ஒன்னும் சாமானியப்பட்டவள் கிடையாது. அப்படியே உடனே பெரிய காட்டு தீயாக மாறி அவன் மொத்தத்தையும் அவனை அப்படியே அந்த அசுரனை ஷடன் என்கிற அசுரனை எரிச்சு போட்டு அவன் பெருமாளுடைய ஆபரணங்கள்லாம் அபகரிச்சுட்டு போயிருந்தானே அதை மீட்டு கொண்டு கொடுத்தார் என்று சாத்தினார். இக்ஷ்வாகு மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால அங்கிலிருந்து பாதுகாதேவிக்கு ஷடன் என்கிறதான அந்த சத்ருவை அழிச்சதுனாலே ஷடாரி என்றதான திருநாமம். அந்த ஷடன் என்கிற அசுரனுக்கு சத்ருவாயிருந்து அவனை சம்பாரம் பண்ணி ஒரு பெரிய பகவத் கைங்கரியம் பண்ணி இக்ஷ்வாகு மகாராஜாவை சந்தோஷப்படுத்தி பெருமாளுக்கு உகந்த திருவாபரணங்களுக்கு மீண்டும் சாத்த முடியா பண்ணி வச்சதுனாலே ஷடாரி என்று அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லியிருக்கு, பரமேஸ்வரத்திலே சொல்லியிருக்கு. அத நம்ம பாதுகையில கூட முன்னாடி ஒரு வியாசமாக எழுதியிருந்தேன். இந்த மாதிரியாக இந்த பாதுகாதேவியனுடைய பிரபாவத்தினாலே ஷடாரின்னு முன்னைய பேர் வந்தது. அப்புறம் நம்மாழ்வாருக்கு ஷடாரின்றதான திருநாமம். அவர் ஷடம் என்கிற வாயு பிறந்த உடனே எல்லாரையும் பிடிச்சுக்கிறது. அதனாலே எல்லாரும் அஜ்ஞானியா போயிடுறா, சாமானிய ஜனங்களா பசிதாகத்தோட பகவான மறந்து போறா. அந்த மாதிரியான ஒரு கட்டமும் இல்லாம பிறந்த உடனேவே அந்த ஷடன் என்கிற அந்த வாயுவை நம்ம ஆழ்வார் அதை விரட்டி அடிச்சதுனாலே அவரும் ஷடாரி. இப்படி 2 ஷடாரியும் என்ன ஒன்னாயிட்டா. எதனால 2 பேரும் ஒன்னாயிட்டான்னா,
நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணினார். சரணாகதி பண்ணா அந்த திருவடியை விட்டு பிரியவே கூடாதுன்னு தெரியும். அவ்வளவு ஆசையா திருவடியிலே சரணாகதி பண்ணிவிட்டார். அதை சாதிக்கிறார். அகலையில் ஏன் இறைவன் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன் இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சாதிக்கிறார். அல்ல அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேனர், திருவடிக்கு கீழே அமர்ந்து புகுந்தேனர். அந்த திருவடிக்கு கீழே புகுந்துட்டேன். திருவடிக்கு கீழே இருக்கிற பாதுகைக்குள்ளே ஆழ்வார் அவளே போயிட்டார். அதையோட ஐக்கியம் ஆயிட்டார். ஏன்னா அந்த திருவடியை விட்டு பிரியறதுல ஆழ்வாருக்கு முடியவே முடியாது. பெருமானுடைய திருவடியிலே இருக்கிற அந்த போகியதையும் அதனுடையதான அந்த பாவனத்துவத்தையும் அதுல சர்வலோக ரட்சகமா இருக்கிறதையும் சர்வ சமாஸ்ரேணியமா இருக்கிறதையும் தெய்வங்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட பொதுவா இருக்கக்கூடியதான அந்த திருவடியிலே பிராட்டி எந்த திருவடியை தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு பார்த்துத்தான் தன்னுடைய ஆத்மாவை தரிசிக்கிறாளோ அப்பேற்பட்டதான பரமபோக்கியமான வசந்ததான பாவனமான திருவடிய அது ஆசைப்பட்டு 1000 பாசுரம் பாடி துயரது சுடர் அடியில் ஒழுதழன் மகனேன்னு 1000 பாசுரம் பாடி ஆழ்வார் அந்த திருவடியை விட்டு இனிமே பிரியவே முடியலன்னு சொல்லி திருவடியிலே ஐக்கியமாயிட்டார். அதான் பாதுகைக்குள்ளே ஐக்கியமாயிட்டார். அதனால நம்மாழ்வாரே பாதுகாத்தான் அப்படின்னார். அத சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா இன்னொரு ஸ்லோகத்தினால ஒரு வசத்தியான உத்ரேட்சையை சொல்றார். நம்மாழ்வார் எவ்வளோ பெருமாள் ஆசைப்பட்டு விட்டார். அந்த ஆசை பெருமாளுக்கே தாழல. பெருமாளுக்கு நம்மாழ்வாரை தவிர இன்னொருத்தரை யாரையும் பிடிக்காத அளவுக்கு நம்மாழ்வார் பெருமாள் ஆசைப்பட்டு விட்டார். பெருமாள் எல்லாரையும் ஆசைப்படுற பெருமாள் நம்மாழ்வாரை தவிர இன்னொருத்தர் ஆசைப்பட முடியாத அளவுக்கு நம்மாழ்வார் மேலே பெருமாளுக்கு ஆசை வந்து கொடுத்து. ஏன்னா நம்மாழ்வார் அவ்வளவு ஆசைப்பட்டு விட்டார். அவாவர சூழல் ஏனை அரணை அலற்றி அவ்வளவு ஆசைப்பட்டு விட்டார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட ஆசையை பார்த்து நம்மாழ்வாருக்கு பெருமாளுக்கு நம்மாழ்வாரை தவிர வேற யாரையுமே இனிமே நம்ம வாண்டாம்னு தோணி போச்சு. நம்மாழ்வாரை தவிர வேற யாருமே வாண்டாம்னு தோணி போச்சு. ஆனா நம்மாழ்வாருக்கோ நம்ம சேர்ந்தவாளெல்லாம் பெருமாளுக்கு வேண்டியவாளாகணும்னு ஆசை. அதனாலே நம்மாழ்வாரை முன்னிட்டு பெருமாள் நம்மாழ்வாரிடத்திலே பக்தி பண்றவா, நம்மாழ்வாரிடத்திலே ஆசை வைக்கிறவா, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை சேவிக்கிறவா, நம்மாழ்வார் சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு தான் இனிமே மோட்சமே தர முடியும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாராம் பெருமாள். இது சத்தியம்ன்றார் தேசிகன். நம்மாழ்வாரிடத்திலே ஆசை வைக்கிறவாளுக்கு மாத்திரம்தான், நம்மாழ்வாருடைய திருவடியை பிடிச்சிக்கிறவாளுக்கு மாத்திரம்தான், நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஆசைப்படுறவாளுக்கு தான் மோட்சம். இல்லைன்னா வேற யாருக்கும் மோட்சம் தர முடியாதுன்னு பெருமாளுக்கு மொத்தம் வெறுத்து போச்சு. நம்மாழ்வாரை தவிர வேற ஒத்தரையுமே வாண்டான்னு தோணி போச்சு. அப்படி ஒவ்வொரு நம்மாழ்வார் பெருமாள் ஆசைப்பட்டு விட்டார். அந்த ஆசையினுடைய அன்பனுடைய கனத்தை தாங்க முடியல பெருமாளால. ஆனா நம்மாழ்வாருக்கோ எல்லாருக்கும் பகவத் சம்பந்தம் வேணும்னு ஆசைப்பட்டாராம். அதற்காக ஒரு உபாயம் பண்ணினார் தேசிகன். திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான் அபி லக்ஷ்மீ ரமணாயரோச்சயிஷ்யன் துருவமாவிசதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயம். நம்மாழ்வார் சம்பந்தம் இருந்தால்தான் இனிமே யாரையும் மோட்சத்துல சேர்த்துக்க முடியும்னு பெருமாள் அப்படி ஒரு கணக்க ஒரு சட்டம் ஏற்படுத்தி விட்டார். அது நம்மாழ்வாரிடத்துல அவ இருக்கிற ஆசையில அப்படி ஒரு சட்டத்தை போட்டு விட்டார் பெருமாள். அந்த சட்டத்தை எப்படி மீற முடியும்னு பார்த்தாராம் நம்மாழ்வார். நம்ம திருவடி ஆசிரியத்தவாளுக்குதான் மோட்சம்னா அது நம்ம திருவடியில ஆசிரியக்கிறதுக்கு உண்டானதான கொடுப்பன. அது திருவாய்மொழியில ஈடுபடணும். இவ்வளவு எல்லாம் இருந்தா தான் நம்மாழ்வாரே யாருன்னு தெரியும். திருவாய்மொழியில ஈடுபட்டா தானே நம்மாழ்வார் யாருன்னு தெரியும். அப்பத்தானே நம்மாழ்வாரிடத்துல உண்மையான ஒரு சம்பந்தம் வரும், ஆசை வரும். அப்படி ஆசை வந்தா தானே மோட்சமே கிடைக்கும். நம்மாழ்வார் பார்த்தார், இப்படி ஒரு டெட்லாக் ஒண்ணு ஏற்பட்டு போச்சு, இது எப்படி சரிப்படுத்தலாம்னு பார்த்தார். எப்படியா இருந்தாலும் பெருமாளை சேவிக்கிறவனாயிருந்தாலும் நம்மாழ்வாரைய சேவிச்சாதான் மோட்சம்னா அப்ப நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்?
அதான் எப்படியும் பெருமாளை சேவிக்கிற வரவாளுக்கு பெருமாளுடைய சடாரி என்று பாதுகைய சாத்திர வழக்கம் வைஷ்ணவ கோவில்கள்ல உண்டு, பிராச்சீனமா உண்டு, வழக்கத்துல இருக்கு. அந்த பாதுகைக்குள்ளே நாம போய் பிரதிஷ்டையா உள்ள போய் புகுந்துட்டோம்னா அவன் திருவாய்மொழி சொல்றானோ சொல்லலையோ அதனால ஒரு தோஷம் இல்லாம அவன் திருவாய்மொழி சொல்லட்டும் சொல்லாம போட்டோம், நம்மாழ்வாரை சேவிக்கட்டும் சேவிக்காம போட்டோம், அந்த பாதுகைக்குள்ளே போய் நம்மாழ்வார் தான் பிரதிஷ்டை ஆயிட்டாருன்னா அந்த பாதுகையை சாத்தச்சே நம்மாழ்வார் சம்பந்தம் ஏற்பட்டு விடுறதோ இல்லையோ, அந்த நம்மாழ்வார் சம்பந்தத்தை பெருமாள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, அந்த நம்மாழ்வார் சம்பந்தத்தை வச்சே பெருமாள் அந்த ஜீவாத்மா பக்கம் கண்ணை திருப்புவாரோ இல்லையோ. அப்படி கண்ணை திருப்பினார்னா அதுவே அந்த ஜீவாத்மாவுக்கு நல்லதான ஒரு சத்து சேர்த்தா மாதிரி யாருது, அதுல இருந்து ஜீவன் மேல மேல முன்னுக்கு வந்துருவான் அப்படின்னு நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், பிரமிடோபனிஷன் நிவேச சூன்யான். திருவாய்மொழி வாசிக்கிறவளோ வாசிக்கலையோ போட்டோம், எல்லாருக்கும் அவ்வளவு கொடுப்பனம் கிடைக்காது. ஆனா கோவிலுக்குன்னு வந்து பெருமாளை சேவிக்கிறவனாயிருந்தாலும் நம்மாழ்வார் சம்பந்தம் இருந்தாத்தான், நம்மாழ்வார திருவடி சம்பந்தம் இருந்தாத்தான் மோட்சம் கொடுப்பேன்னு பெருமாள் அடம் பிடிக்க போறாரு. நாமே என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருக்கும் நம்ம சம்பந்தத்தை உண்டாக்கலான்னு அப்படி லக்ஷ்மி ரமணாய ரோஜயிஷ்யன் துருவம் ஆவிஷதி ஸ்ம பாதுகாத்மா. ஆவிஷதி பாதுகாத்மாவா ஆவேசம் பண்ணிவிட்டாராம். அந்த பாதுகையாக நம்மாழ்வார் அதுக்குள்ளே போய் பிரதிஷ்டை ஆயிட்டாராம். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆகம சாஸ்திர பிரகாரம் எந்த கோவில்லையும் இப்பவும் எப்பவும் நம்மாழ்வார பாதுகை என்று சொல்லும்படியான சதாரியிலே பிரதிஷ்டை பண்ற வழக்கம் கிடையாது, வழக்கமே கிடையாது. வைகானச ஆகமத்திலே சேகன் என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவார். பாதுகையை பிரதிஷ்டை பண்ணுச்சே பாதுகா பிரதிஷ்டான்னு ஒரு பிரகாரம் உண்டு. அந்த பாதுகா பிரதிஷ்ட பிரகாரம் பண்ணுச்சே சேஷன் என்று சொல்லி ஆதிசேஷனைத்தான் பிரதிஷ்டை பண்ணுவார். பாஞ்சராத்திர ஆகம பிரகாரம் பிரதிஷ்டை பண்றவா கருத்மான பிரதிஷ்டை பண்ணுவார். ஆனா ஒரு ஆகமத்திலையும் நம்மாழ்வார் பிரதிஷ்டை கிடையாது. ஆனா நாமோ நம்மாழ்வார் சடாரின்னு தான் சொல்றோம், நம்மாழ்வார் தான் சடாரி பெருமாளுக்குன்னு சொல்றோம். எப்படின்னா இவா பிரதிஷ்டையெல்லாம் அவர் எதிர்பார்க்கலான்னாரு. நம்மாழ்வார் எந்த பட்டாச்சார பிரதிஷ்டையும் எதிர்பார்க்கல, தானே போய் உள்ள பிரதிஷ்டையாகி திரு பாதுகைனாலே நம்மாழ்வார் தான் சொல்லும்படியாக ஐக்கியமாயிட்டார். அதனால யாருக்கு பெருமாள் பிரசாதமாக சிவாரி சாய்ச்சாலும் அது நம்மாழ்வார் சம்பந்தமாயிடுறது. நம்மாழ்வார் சம்பந்தமாயிடுச்சுன்னா அப்புறம் பெருமாளுக்கு அவ பக்கம் கண்ணோட்டம் உண்டாருது, அனுகிரகம் மேல மேல நிறைய வருதுன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பாருங்க, யாரும் எந்த ஆச்சாரியாலும் சொல்லாததாயும் அதே சமயம் சாஸ்திரியமானதாயும் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தையே சொல்லுவதாயும், நம்மாழ்வார் திருவுள்ளம் தானே அவரே தானே சாதிக்கிறார். அது இத பெரிய திருவந்தாதிலையும் சாதிக்கிறார். நிழலும் அடிதாரும் ஆனோம்னார் அவர். பெருமாளுக்கு நிழல் போலே இருக்கும் அடிதாரு, அடிதாருன்னு சொன்னா பாதுகைன்னு அர்த்தம். நம்மாழ்வார் தானே சொல்றார், எம்பெருமானுடைய பாதுகையாகவே ஆயிட்டமே அப்படிங்கிறார், பெரிய திருவந்தாதிலே சாதிக்கச்சே சொல்றார். அதனால ஆழ்வார் திருவுள்ளமாக ஆழ்வார் சீசுக்கே அனுசரிச்சு, அதுவும் பெருமாள் எப்படி நம்மாழ்வார் சம்பந்தம் இருந்தால்தான் ஒரு ஜீவாத்மாவை அனுகிரகிக்கிறதாக அவ்வளவு தூரம் கணக்க சட்டம் போட்டுட்டார். அதனால அந்த சட்டத்திலே நாமும் லாபம் அடையணும்னு சொன்னா அது நம்மாழ்வாரே ஒரு யுக்தி பண்ணி வச்சு எல்லாருக்கும் நமக்கு நம்மாழ்வார் சம்பந்தத்தை கொடுக்கிறார். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மாழ்வார் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சுடுறது. அப்புறம் பெருமாளும் மறுக்காம சேர்த்துக்கிறார். அத இன்னும் ரொம்ப விசேஷமாக உபகார சங்கிரகம்னு ஒரு செல்வ ரகசியம் ஒண்ணு சாதிச்சிருக்கார் சுவாமி. அதுல ஜீவாத்மாவுக்கு பெருமாள் செய்யக்கூடியதான அளவிறந்த உபகாரங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு காட்டுறார். அப்படி பட்டியலிட்டு காட்டிட்டு எல்லாத்த விட பெருமாள் இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடியதான ரொம்ப ரத்தனமான உபகாரம்னா நம்மாழ்வார்னு ஒரு ஆச்சாரியரை கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பெருமாள் நமக்கு செய்யக்கூடிய ரொம்ப உத்தமமான உபகாரம். பெருமாள்
பெருமாள் நமக்கு அப்போ ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மூச்சை கொடுக்கிறார், பேச்ச கொடுக்கிறார், சரீரத்தை கொடுக்கிறார், கண் காதெல்லாம் கொடுத்திருக்கார், இந்திரியங்கள்லாம் கொடுத்திருக்கார். இப்படி ஜன்மாவை கொடுக்கிறார். எத்தனையோ பாவம் பண்ணி இருக்கச்சே நடுவுல இவனை எப்பாவது புண்ணியம்னு ஒண்ணு ஆகப்படுமான்னு பார்த்து இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு நல்ல சரீரத்தை கொடுக்கலாமே. நல்ல சரீரத்தை கொடுத்தான்னா கைகால் முழு சரீரமா இருந்து கையை கூப்ப முடியாத ஒரு ஜன்மாவை கொடுக்கலாமே. இவனுக்காக, இவன் மூச்சு விடுறதுக்காக, இவன் நடமாடுறதுக்காக இந்த பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி இப்படி ஜீவாத்மாவுக்கு பஞ்சபூத சிருஷ்டியை பண்ணி ஜீவாத்மாவுக்காக பஞ்சபூத சிருஷ்டிகளை பண்றதும், அவனுக்குன்னு கேள்விப்பிடிச்சு இந்த சரீரத்தை கொடுக்கறதும், சரீரத்திலே இப்படி பேச்சு மூச்சு பார்வை என்றதான சக்திகளை எல்லாம் கொடுத்து வைக்கிறதும், இப்ப பெருமாள் இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடியதான நன்மைகள் என்று ஒருத்தராலே செய்ய முடியாத நன்மைகள் எல்லாவற்றையும் பெருமாள் எவ்வளவோ செய்யறாரோ அத்தனை உபகாரங்கள் எல்லாத்துக்கும் மேலா இன்னும் இந்த ஆத்மாவுடையதான அதனுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்தி என்ன, இந்த ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம் என்று சொல்ல முடியாத ஞானம் என்ன, அந்த ஞானத்துக்கு உண்டானதான சக்தி விசேஷங்கள்லாம் என்ன, எவ்வளவோ கொடுத்திருக்கார் பெருமாள். ஒரு ஜீவனுக்கு கொடுத்தது 1 கோடி கொடுத்திருக்கார். கொஞ்ச நெஞ்சம் இல்ல. உண்மையிலேயே பெருமாள் ஜீவனுக்காக செய்யக்கூடிய நன்மைகள்னு பார்த்தான்னா, உபகாரங்கள்னு பார்த்தான்னா 1 கோடி உபகாரம் பண்றார். ஒரு மாதா பிதாக்கள்னு சொல்லி அவனுக்கு வேலை சாதத்தை போட்டு அவனுக்கு நல்ல விஷயங்கள்லயே பிரவൃத்தி ஏற்படுத்தி ஒரு சத்சங்கத்தை உண்டாக்கி, மகான்களுடைய கடாட்சத்தை உண்டாக்கி, ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி, அவளாலே உபதேசத்தெல்லாம் பண்ணி வச்சு, அந்த உபதேசம் இவனுக்கு புரியும்படியா பண்ணி வச்சு, புரிஞ்ச உபதேசம் பிரதிஷ்டையா இருந்து அந்த உபதேச பிரகாரம் இவன் நடக்கிறதுக்குன்னு ஆசையை ஏற்படுத்தி, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெருமாள் ஒரு ஜீவனை எப்படி அப்படியே சோடசவர்ண சுவர்ணம்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு பத்திரமாத்து தங்கமாக்குறதுக்குன்னு பெருமாள் பண்ணி வைக்கிற பாடும், அவரை பண்ணி வைக்கிற அவர் படுற பாடும், அந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளும் அளவில்ல. ஆனா எல்லா உபகாரங்களை விட ரொம்ப பெரிய உபகாரம் என்னன்னா, நம்மாழ்வார் ஒரு ஆச்சாரியனை ஆச்சரியமா கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பெரிய உபகாரம்னு. நம்மாழ்வார் இடத்துல தேசிகனுக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு அபரிமிதமானது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதத்தான் 1000 பாசுரங்களாலே நம்மாழ்வார் பகவத் விஷயத்திலே பாடின விஷயத்தையெல்லாம் 1000 ஸ்லோகங்களினாலே பாதுகாதகமாக நம்மாழ்வார் விஷயத்திலே சுவாமி தேசிகன் அப்படி ரொம்ப ரசம் சொட்ட கணக்க அப்படியாக்கும் பாடி வச்சிருக்காரு. நம்மாழ்வாரால்தான் நமக்கு எல்லா நன்மையும் என்று அதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ரொம்ப வசத்தியான ஒரு பாசுரம் சொல்றேன். சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகத்திலே சாதிச்ச பாசுரம் இது. அந்த நிலா பேரின்பம் அருந்தவே இருக்கும் அரியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறை வழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகருதம் முன்னே சேர்த்து மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையென நின்ன தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபனருளினாலே தலை வைத்தோம் ஷடகோபனருளினாலே திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபனருளினாலே தந்தையென நின்ற திருமால் தாளில் தந்தையென நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபனருளினாலே. இந்த ஒரு பாசுரம் போரும். நம்மாழ்வார் எப்பேற்பட்டவர், பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கும் எவ்வளவு நெருக்கம், அந்த நெருக்கமானது நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரம். இந்த உபகாரத்தை சுவாமி தேசிகன் எவ்வளவு கவனிச்சு ரசிச்சிருக்கார், அவ்வளவு கவனிச்சு ரசிச்சு நமக்கு எப்படி ஆச்சரியமான ஒரு தமிழ் பாசுரமா சொல்லி கொடுத்திருக்கார். ஒரு பாசுரம் போரும், அற்புதமான பாசுரம் உபகாரங்கிரகத்துல. அந்த நிலா பேரின்பம் அருந்தவேற்கும் அடியோமை அறிவுடனே என்னும் காத்து முந்தை வினை நிறவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகருதம் முன்னே சேர்த்து. இந்த ஜீவாத்மா அனாதியாக எத்தனை தாவர ஜாதி, எத்தனை மிருக ஜாதி, எத்தனை பசி, எத்தனை தாகம், எத்தனை மரணம், எத்தனை விதமான மரணம், எத்தனை பிரசவம், இந்த மாதிரியாக ஜனன மரணங்களை எல்லாம் கடந்து வந்து எத்தனை பசி தாக மோக அஜானங்கள்,
எத்தனை துக்க சாகரங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்து எப்பொழுதாவது நமக்கு பகவத் சம்பந்தம் கிடைக்காதா? பெருமாள் ஆனந்தமூர்த்தின்னு சொல்றாளே, இப்பேற்பட்ட ஆனந்தமூர்த்தியோட நமக்கும் ஒரு லவலேசம் ஒரு ஒட்டுதல் வராதா அப்படின்னு இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆசை வருது பாருங்கோ. அதுதான் கோடி ஜென்மத்துல கிடைக்காத ஒரு பெரிய புருஷார்த்தம். அப்பேற்பட்ட அந்த விழா பேரின்பம் அருந்தவே இருக்கும் அடியோமை அறிவுடனே என்னும் காத்து. எத்தனை கோடி ஜென்மம் கழிச்சு பெருமாள் ஆசைப்படும்படியாக ஒரு கொடுப்பனை கிடைக்கிறது. அத்தனை கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனாலும் ஆசை மாத்திரம் இருந்து என்ன பண்றது? ஆசைக்கு வேண்டியதான ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாமா? ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆச்சாரியன் பண்ற உபகாரம் வேண்டாமா? அந்த உபகாரம் தான் சரணாகதியாக இருக்க வேண்டாமா? இவ்வளவும் இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியர் நம்மாழ்வார் சம்பந்த உடைய ஆச்சாரியரா வேணும்னு பெருமாள் சட்டம் வச்சுட்டாரே. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் திருவடியிலே சம்பந்தமுடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நமக்கு ஒரு சம்பந்தம் கிடைக்க வேண்டாமா என்று இதுதானே இந்த ஜீவனுக்கு கிடைக்க வேண்டியதான உயர்ந்ததான ஒரு நிலைமை. அதுதான் எப்படி கிடைக்கிறதுன்னா, அதான் இந்த தேசிகன் சாய்க்கிறார், அது எல்லாம் நம்மாழ்வார் அனுகிரகத்தினாலேயே கிடைக்கிறதுன்னு. அதான் சொல்லி முடிக்கச்சே சொன்னார் பாருங்க. தந்தையனின் தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருளினாலே. நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினால்தான் நமக்கு நம்மாழ்வாரும் கிடைச்சார், பெருமாளும் கிடைக்கிறார். இல்லைன்னா இந்த ஜீவனுக்கு இனிமே இந்த ஜீவனை இப்படி அப்படி பத்திரமாத்து தங்கமாக அப்படி புடம் போட்டு பரிசுத்தமான சோழதவர்ண சுவர்ணமாக்குறதுக்கு வேற உபாயமே கிடையாது. நம்மாழ்வார் தான் இந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்றார். நம்மாழ்வாரால்தான் பெருமாளுமே இந்த ஜீவாத்மாவுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால இப்ப பகவத் சரணாரவிந்தம் கிடைக்கிறது நம்மாழ்வார் அனுகிரகத்தினாலேன்னு சாதிச்சார். அப்படி அனுகிரகத்தினுடைய விசேஷம். நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழியை பத்தி சொல்லும் போது பல பேர் அந்த காலத்துல ரொம்ப தப்பா கூட சொல்லிட்டு இருந்தா. தமிழ் பாட்டு தானேன்னு சொன்னா அதுல ரொம்ப சிங்கார ரசம் வேற ஏகமா கிடைக்கிறது. என்ன மல்லிகை கமழ தன்னல் இருமாலோ வன் குறிஞ்சி செய்தவருமாலோ செல்க திருமாலையும் மயக்குமாலோ செக்கர்நல் மேகங்கள் இணைக்குமாலோ அல்லியன் தாமரை கண்ணனெம்மான் ஆயர்களேறு அரியேறியும் மாயோன் புல்லிய முலைகளும் தோலும் கொண்டு புகலிடமரிகளும் தமியமாலோ புகலிடமரிகிலும் தமியமாலோ. ஒரு கோபிகையினுடைய பாவத்திலே சொல்றார் நம்மாழ்வார். 1000 பாசுரமுமே அநேகமா கோபிகா பாவத்துலதான் சாதிச்சிருக்காரு. 1000 பாசுரமும் அநேகமாக சிங்கார பாவத்துலதான் இருக்கும். சில பாசுரங்கள்லாம் சிங்கார பாவத்துல இல்ல போல தெரியும். ஆனா அதெல்லாமும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது அந்த கோபிகையினுடைய பக்தியில தான் ஆழ்வார் பாடினார்னு சொல்லும்படியா நிர்வகிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். திருவாய்மொழி பூராவுமே நாயிகா பாவத்திலே பாடினதா தான் இருக்கும். ஏதோ சில பாசுரங்கள் ஆழ்வார் தானான தன்மையிலே பாடினார்னு சொல்லும்படியா உண்டு. ஆனா தானான தன்மையிலே பாடினாலும் அடியிலே என்ன ஓடிட்டு இருக்குன்னா அந்த கோபிகை கண்ணனை ஆசைப்பட்டாலே அந்த மாதிரியான ஆசையோடே பாடினதுதான். இப்படியாக சிங்கார பக்தியை போய் ஆழ்வார் எங்க பார்த்தாலும் பாடி வச்சிருக்கார். புல்லிய முலைகளும் தோலும் கொண்டு புகலிடம் அரியலன் தமியமாலோன்னு இவரோ ஆம்பளை ஆழ்வார். கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷப்படுறதுக்காக வேண்டிய கோபிகை மாதிரி நினைச்சுக்கிறார். அந்த கோபிகை என்னென்னலாம் சொன்னாலும் அதெல்லாம் சொல்றார். இந்த கண்ணனுடைய திருமார்பிலே கொண்டு போய் புதைக்க வேண்டியதான என்னுடைய மார்பையும் தலையிலையும் நான் எந்த மண்ணிலே கொண்டு போய் புதைப்பேன் அப்படின்னு அந்த கோபிகை எப்படி கதறினாலோ அது மாதிரி ஆழ்வார் கதறார். சொல்லிய முலைகளும் தோலும் கொண்டு புகலிடம் அருகிலம் தமியமாலோ. அப்படி கண்ணனுடையதான விசாலமான பக்ஷஸ்தலத்திலே திருமார்பிலே புதைக்க வேண்டியதான என்னுடைய முகத்தையும் என்னுடைய மார்பையும் கொண்டு போய் எங்கே மண்ணிலே புதைப்பேனோ அப்படின்னு அந்த எப்படி அசாரமான விஷயங்களிலே ஈடுபடுவதற்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லாம வெறுத்து போய் பரமசாரமாயும் பரமசோக்கியமாயும் அமிர்தானந்த சமுத்திரமாயும் இருக்கக்கூடிய பெருமாள் மேலே சம்ஸ்லேஷம் வேணும்னு அவ ஆசைப்பட்ட கோபிகையே சொன்னா போல 1000 பாசுரம் பாடி வச்சாரே நம்மாழ்வார். மொத்த சிங்கார பக்தியா இருக்கு. இந்த சிங்கார பக்திய போய் என்ன சிங்காரம் வேண்டி இருக்கு? ஏற்கனவே சிங்காரம் எல்லாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி எவ்வளவு அருவருப்பான விஷயம்னு சொல்லி இதை மறக்க மாட்டோமா? இது மறக்க முடியாம பண்ண
இது மறக்க முடியாமே பட்ட தவிப்பையெல்லாம் கடந்து வந்துதானே இப்போ பகவான் ஆகிறதான பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்திலே லயிக்க வந்தா. அந்த லயத்துக்கு தகுந்தா போலே பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்தி உண்டுன்னு தேடி பார்த்தா இந்த ஆழ்வார் இப்படி சொல்லி வைக்கணுமான்னு ஆழ்வாருக்கா காலக்ஷேப கோஷ்டியிலே பாஷ்யகார் கோஷ்டியிலே நம்ம பட்டர் கோஷ்டியெல்லாம் கூட பேசுவான்னு சொல்றா. வியாக்கியானங்களே பாக்குறோம். அந்த மாதிரியாக இருந்த இதுல அத பெரியவாள்லாம் ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்ணா. தேசிகனும் ஆச்சரியமா நிர்வாகம் பண்ணி வச்சார். பாஞ்சாலி காத்திர சோபாகிருத ஹிருதய வது வர்க்க பும்பாவனீத்யா பத்யௌ பத்மாசஹாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி முனேர் பாவபந்த விருதிம்னா தத்ராதௌ சத்தத்வசீம் ஷடவதன முனேஹ சுமிதா சர்வபூமி பக்தி ஸ்ருங்க யோகாத்ரா உத்தராவஸ்திரிதி விரஹோ தேசிகா தத்ர தூதா என்றால் சாதிக்கிறார். பக்தி ஸ்ருங்கார விருத்தியாம். ஸ்ருங்காரம்ன்றது ரொம்ப ரசம்னு நினைச்சாலும் அது ரொம்ப விரசமாத்தான் இருக்கு. உண்மைதான். சிருங்காரத்தினாலே எத்தனையோ தப்புகள்லாம் செய்ய முடியா இருக்கு. எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் விட்டு போறது. லோகம் பூரா சிருங்கார பாவத்திலே அகப்பட்டு படாத பாடுபடுறது. உண்மைதான். ஆனா பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி முனி. எந்த சிருங்காரம் வசத்தி எந்த சிருங்காரம் மட்டம்னு தெரிஞ்சுக்கல லோகம். சிருங்காரம்னு சொல்லி இங்க மானுஷமான சிருங்காரம் இருக்கு. இந்த மானுஷமான சிருங்காரமானது எத்தனையோ விஷயமான அதர்மங்களுக்கெல்லாம் காரணமாயிருந்து அதனாலே மேலும் மேலும் காமக்ரோதங்கள் எல்லாம் உண்டாக்கி வச்சு மேலும் மேலும் பாவத்தை பண்ணி வச்சு சாஸ்திரம் இசையாத விஷயங்களிலே போய் தன்னையும் இழந்து தன்னுடையதான வாழ்வையும் இழந்து நரகாதிகளுக்கு போகும்படியாக பண்ணி வைக்கிறது சிருங்கார ரதம். உண்மைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் கர்மகிருதமான சிருங்காரம். இது தலையெழுத்தினாலே வரக்கூடிய சிருங்கார ரதம் இது. அதனால தலையெழுத்தெல்லாம் மீறினதான ஒரு சிருங்கார ரதம் உண்டு. இது அந்த சிருங்கார ரதத்தினுடையதான பெருமை தெரியாது நமக்கு. எப்படியாக்கும் சமுத்திரத்திலே மீனானது மீன் ஜலத்திலேயே சஞ்சரிக்கிற மீனானது ஜலத்தை விட்டு வெளியில என்று ஒரு க்ஷணம் வெளியில வந்தாலே என்னமோ இனிமே ஒரு க்ஷணத்தினாலும் நம்மாலே படைச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கும். அது மாதிரி கர்மானாலே ஏற்பட்ட சிருங்கார ரதத்திலேயே மூழ்கி போனவாளுக்கு கர்மாவெல்லாம் தாண்டி கர்ம சம்பந்தம் இல்லாத சிருங்கார ரதத்தினுடையதான மேன்மை என்னன்னு தெரியாது. அந்த மாதிரியான சிருங்கார ரதத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுன்றது லோகத்துக்கெல்லாம் நிதர்சனமான உதாரணமா இருக்கிறவா யாருன்னு சொன்னா தாயார் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தேவி. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுகுணமான ஆத்மஸ்வரூபத்தோட பரிசுத்தமாய் அந்த பகவானோட ஏகதத்துவம்னு சொல்லலாம்படி இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் எம்பெருமான அனுபவிக்கச்சே எல்லா ஜீவாத்மாக்களை காட்டிலும் அணுவான அத்தனை ஜீவாத்மாக்களை காட்டிலும் எல்லா விதத்தினாலும் வசத்தியாய் பெருமாளை போலே இருக்கிற விபு தத்துவமா இருக்கிற பிராட்டியார் பகவான உண்மையாக நேசிக்கச்சே எப்படி நேசிக்கிறா, அந்த சிருங்கார பக்தியினாலே நேசிக்கிறா. பெருமாளுடைய அத்தனை பெருமைக்கும் பொருத்தமானதான ஒரு நேசம் எப்பேற்பட்டதா இருக்கணும்னா அது சிருங்கார பக்தியாத்தான் இருக்கணும்ன்றது பிராட்டியுடைய அனுபவமா இருக்கு. பிராட்டியை காட்டிலும் ரொம்ப புத்திசாலி யாரும் பிரபஞ்சத்துல இருக்கவே முடியாது. அந்த பிராட்டி பெருமாள் ஆசைப்படச்சே எப்படி அந்த சிருங்கார பக்தியினாலே ஆசைப்படுறாளோ அந்த சிருங்கார பக்தி போய் நீச்சமா இருக்க முடியுமா? கர்மா எல்லாம் கடந்து புண்ணிய பாபங்களை எல்லாம் கடந்து பகவான ஆசைப்படக்கூடியதான அந்த பக்தியானது அந்த சிருங்கார பக்தியா இருக்குது. அந்த சிருங்கார பக்தியினுடையதான ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா அது விட்டு பிரிய முடியல, வேற ஒன்னையும் நினைக்க முடியல. அந்த நெருக்கத்தை தவிர வேற ஒன்னையும் ஆசைப்பட முடியல. நெருக்கம் கொஞ்சம் நெகிழ்ந்தாலும் ஆத்மா நசிச்சு போயிடுமோன்னு சொல்ல முடியாததான அந்த நெருக்கம் வேணும்படியா இருக்கு. அப்பேற்பட்ட நெருக்கத்திலே அந்த எம்பெருமான அனுபவிக்கிற ஆனந்தம் அமிர்தானந்த கடலா இருக்குது. அந்த அமிர்தானந்த கடல்லே அது ஒரு க்ஷணம் கூட வேறொன்றையும் நினைக்கவும் முடியாம வேறொன்னு பிரிஞ்சும் போக முடியாம அனுபவிச்சால் அல்லது ஆத்மா தரிக்காது என்று சொல்லும்படியான நெருக்கத்தோட பெருமாளுடைய பெரிய பெருமைகளை எல்லாம் நினைச்சு 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 இன்னும் மேலும் மேலும் நெருங்கி நெருங்கி எம்பெருமான அப்படியே ஆத்ம ஐக்கியமானாலும் கூட போதாது என்று சொல்லும்படியா பெருமாளை ஆசைப்படும்படியானதான இந்த சிருங்காரத்தை போய் லோகத்திலே நாம் இங்கே இல்ல கர்மாவினாலே ஏற்பட்டு இது சரீரத்தினாலே ஏற்பட்ட வேதனையினாலே
இந்த ஜீவாத்மாக்கள் நினைச்சுக்கிற சிருங்காரம் போல அன்னு இது. அதனால இங்க இருக்கிறதான சிருங்காரமானது கர்மாவனாலே ஏற்பட்ட வேதனையினுடைய வெளிப்பாடு இது. ஆனா எம்பெருமான பரிசுத்த ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபமாக அனுபவிக்கும் போது ஆத்மஸ்வரூபத்திலேயே எல்லா ஜீவாத்மாவும் பெண் போல எம்பெருமான் பரம புருஷனா இருக்கான்னும் அப்பேற்பட்ட புருஷனுடையதானதான அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ஆண்மையிலே எல்லா ஜீவாத்மாக்களும் அவனையே சார்ந்து அவனல்லால் ஒரு இருப்பு இல்லாம, அவனல்லால் ஒரு இன்பம் இல்லாம, அவனில்லால் ஒரு நெருக்கம் இல்லாம, அவனை தவிர இந்த ஆத்மாவுடையதான சத்தாஸ்திதி பிரவൃத்திகள் ஒன்னும் இருக்கக்கூட முடியாம அளவுக்கு அப்பேற்பட்டதான நெருக்கத்தை ஆசைப்படக்கூடியதான சிருங்கார பக்தியானது அதைத்தான் நம்மாழ்வார் பாசுரங்களினாலே சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சிருங்கார பக்தி ஆசைப்பட்டவாள்லயே கோபிகைகள் போல கண்ணனை ஆசைப்பட்டவா இன்னொருத்தர் இல்ல. அதனாலே அத்தனை கோபிகைகளும் சேர்ந்து ஒரு கோபிகையானால் அந்த கோபிகை எப்படி பெருமாள் ஆசைப்படுவாளோ அப்படி பெருமாள் ஆசைப்பட்டு சாதிச்சார் நம்மாழ்வார். அதனாலே நம்மாழ்வாருடையதான சிருங்கார பக்தி லோகத்திலே சொல்லக்கூடியதான துச்சமான எளப்பமான கேவலமான கர்மாவனாலே ஏற்பட்டதான சரீரத்தினுடைய வேதனையினுடைய வெளிப்பாடா இருக்குமே, அந்த மாதிரியானது இல்ல. நமக்கெல்லாம் ஆகாரத்தினாலே சாப்பிட்டதுனாலே வரக்கூடியதான வேதனை தான் சிருங்காரம்ன்றது. ஆனா இப்ப நம்மாழ்வார் ஒருவேளை சாப்பிட்டவர் கிடையாது, ஒருவேளை தூங்கினவர் கிடையாது, ஒரு சொட்டு தாகம் என்று சொல்லி ஒரு சொட்டு தீர்த்தத்தை நினைச்சு பார்த்தது கூட இல்ல. எப்படியாக்கும் பெரிய விராட்டியார் ஆத்மஸ்வரூபத்திலே தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினாலே எம்பெருமான அணைச்சுண்டு எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை அணைச்சிருந்த அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக பெருமாள் எடுத்த அவதாரத்தில் எல்லாம் அவன் புருஷனால் வந்து அவதரிச்சா, பெண்ணாய் வந்து தான் வந்து அவதரிச்சு பெருமாளுடைய ரொம்ப நெருக்கத்தை ஆசைப்படுறாளோ அந்த மாதிரியான சிருங்கார பக்தியைத்தான் திருவாய்மொழியிலே எங்கேயும் பார்க்கிறோம். அதனால திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட சிருங்கார பக்தியானது ரொம்ப பரிசுத்தமான ரொம்ப பவித்திரமான கர்ம வேதனையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியதான ஆத்மாவானது பெருமாளை அனுபவிக்கக்கூடியதான பரிசுத்தமான சிருங்காரம் அது. அதனாலே பக்தி சிருங்கார விருத்தியா பரிணமதிமுனேர் பாவபந்த பிரதிம்னா என்று உயர்ந்ததான அந்த ரீதி. அதனாலே திருவாய்மொழி பூராவும் எப்பேற்பட்டதுன்னா பெரிய பிராட்டியார் ஆத்மஸ்வரூபத்தினாலே எப்படியாக்கும் தான் பெண்ணாவும் பெருமாளை புருஷனாகவும் அவ்வளவு நெருக்கி அணைச்சுண்டு ஆனந்தப்படுறாளோ அந்த மாதிரியாக்கும் இது திருவாய்மொழி என்று நிரூபிச்சு காட்டுறார் சுவாமி தேசிகன். அதனாலே தேசிகன் சாதிச்ச இதே விஷயத்த தென்னாச்சாரியாலும் ரெண்டு இந்த நம்மாழ்வாருடைய பெருமைய சொல்றதுல தென்னாச்சாரியால் வடவாச்சாரியால்ன்ற பிரிவு கிடையாது. அவளும் இதே போலத்தான் நம்மாழ்வாருடைய பெருமையெல்லாம் சொல்றா. ஆனா நம்மாழ்வாருடைய பெருமைய கொஞ்சமும் மறைக்க முடியாம மறுக்க முடியாம குறைக்க முடியாம மனசுல அப்படி ரொம்ப தைக்கிற மாதிரி யாரும் புரிஞ்சு கொள்ளும்படியா சொல்றதுன்னா தேசிகன் ஸ்ரீசூக்திக்கு ஈடு வராது. பக்தி சிருங்கார விருத்தியா பரிணமதிமுனேர் பாவபந்த பிரதிம்னானர் அவ்வளவு பக்தி சுவாமி. அந்த மாதிரியா எல்லா ஆத்ம தத்துவத்தை காட்டிலும் வசந்த ஆத்ம தத்துவம்னு சொன்னா பெருமாளும் தாயாரும் தான். அந்த பெருமாளும் தாயாரும் எப்படியானதான ஒரு நெருக்கத்தோடு இருக்கான்னா அந்த சிருங்காரம் என்று சொல்லும்படியான பிரீத்தியினோட நெருக்கத்தோடு இருக்கா. அதைத்தான் ஆழ்வார் பாசுரமா சாதிக்கிறார். அதே போல நாம் ஜீவாத்மா நெருக்கமாக பெருமாள் ஆசைப்படணும்னு சொல்றார். இதோட என்ன வசத்தியான வேதாந்த சாரம் இருக்க முடியும்னாரு. அதனாலதான் சாரஸ்வதாம் சடரிபு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா தேசிகன் நம்மாழ்வார பாசுரம் சொல்ல வந்தார்னா சுலபம் சொல்ல வந்தார்னா வாக்குல அப்படியே அமிர்தமா கொட்டும் தேசிகனுக்கு. அது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திலே திரவிடோபனிட தாத்பரிய ரத்னாவளியிலே பார்க்கலாம், இந்த பாதுகா சகசரத்திலே சேவிக்கலாம், தமிழ் பாசுரங்களிலே சேவிக்கலாம். விந்தியஸ்தம் பாதவிகத கதே விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசோ நோரதுர கமல கிராசின ஸ்வைரபாஷா அண்டவர் ரொம்ப நல்லா சாதிப்பார். நம்மாழ்வார் ஏன் இப்படி தமிழ் பாட்டு பாடினார்னா சம்ஸ்கிருதத்துல எல்லாரும் பாடி வச்சிருக்கா, தென் தேசத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது, அதனாலே தமிழ பாடினார். இருந்தாலும் தென் தேசத்துல இருக்கிறவாளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சாலும் தமிழ்ல பாடினார்னா தமிழ் இழப்பம் தானே அப்படின்னா
அதான் தேசியம் சாதிக்கிறார் பாதுகாசகத்துல விந்தியஸ்தம்பாதவிகதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ. ஒரு ரிஷி ஒருத்தர் அத்தனை ரிஷிகளாலும் முடியாத ஒரு காரியத்தை பண்ணார். அந்த விந்திய மலையை போய் இனிமேல் இதுக்கு மேல வளர முடியாதுன்னு பண்ணி வச்சார். அத ஒசர வளர்ந்த விந்திய மலையை அப்படி அடக்கி வச்சுட்டு தென்தேசத்துக்கு வந்தார் அந்த அகத்தியரும். இங்க வந்தாருன்னா விஸ்வகாசாந்த சிந்தோ அப்படின்னு சமுத்திரத்தையே தன்னுடைய கைக்குள்ள போட்டு அடக்கி டப்புன்னு ஒரு சுலகம் அப்படியே ஆச்சமனம் பண்ணி விட்டார். அப்பேற்பட்ட ரிஷி சாமானியப்பட்டவர் இல்ல. அவர் அப்படி ஒரு ஃப்ரீயா ஒரு பாஷையை சைர பாஷா அப்படின்னு சைர பாஷான்றது ஆச்சரியமா சொல்லுவார். சாதாரணமா எல்லாரும் என்ன பண்ணுவா, ஆத்துல ஒரு பாஷை பேசுவா, வெளியில ஒரு பாஷை பேசுவா. அதுவும் இந்த காலத்துல கேட்க வேண்டாம். ஆத்துல ஒரு பாஷை வெளியில ஒரு பாஷைன்றது ரொம்ப சகஜம். அதுல வெளியில பேசுற பாஷை அப்படின்றது லோகத்துக்காக பேசுற பாஷை. ஆத்துல பேசுற பாஷை அவளுக்கு நேச்சுரலா சின்ன வயசுல இருந்து அவளுக்கு யோஜனையே அந்த பாஷையில தான் அடிப்படையா இருக்கும். அதுதான் அவள் நேச்சுரலான பாஷை. அது அகஸ்தியருக்கு எது நேச்சுரலான பாஷை அப்படின்னா அதுன்னு சொன்ன அசுரகவால் அக்ராதீன ஸ்வைர பாஷா வாதாபி ஜீர்ணோபவான்னு சொல்லி என்னென்னமோ பெரிய ரிஷிகள்லாம் முடியாத காரியத்தெல்லாம் அகஸ்தியர் பண்ணினார், ஒத்தரா பண்ணினார். அவர் ஆத்துல பேசச்சே சகஜமா ஆம்டியாலோட பேசுற பாஷை தமிழ் பாஷைன்னு லோபாமுத்ரன்னு தேவிகள் ஆத்துல ஆம்டியாலோட பேசுற பாஷை தமிழ் பாஷை. அது ஸ்வைர பாஷா அப்படின்னு அது தானே உருவாக்கின பாஷை. ஒரு அகஸ்தியரானவர் இப்பேற்பட்ட ஒரு மற்ற ரிஷிகள்லாம் பண்ண முடியாதான சாதனைகள்லாம் பண்ணவர். பெரிய ராமாயணத்திலே ராமனே போய் சேவிச்சு அகஸ்தியரை சேவிக்கிறார். அப்பேற்பட்டதான வசந்த ரிஷி ஒருத்தர் ஒரு பாஷை ஒண்ணு அந்தரங்கமா ஆந்திராளோட பேசுறதுக்குன்னு வச்சுட்டு இருக்காருன்னா அந்த பாஷையை போய் எளப்பமா சொல்ல முடியுமா? வேதம் கொண்டாடும்படியான மகான்கள்னு சொன்னா அதுல அகஸ்தியர் முதல்ல வைக்கலாம். ரிஷிகள் கொண்டாடும்படியான ரிஷிகள்னா அகஸ்தியரை முதல்ல வைக்கலாம். அந்த ரிஷியானவர் ஒரு பாஷையை பேசினாருன்னா அதை போய் எளப்பமா பேச முடியுமா? அது சம்ஸ்கிருதத்துக்கு ஈடாக அவ்வளவு சக்தியுடைய பாஷை இல்லையா அது? அதனால அந்த பாஷையில ஆச்சரியமா நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை பாடினார். என்னன்னா அது சம்ஸ்கிருத பாஷையை விட இந்த தமிழ் பாஷையானது அவ்வளவு வசதியா அது ஒரு ரிஷியினுடையதான உருவாக்கமா இருக்கு. அந்த ரிஷி உருவாக்கின பாஷையில ராமன் கொண்டாடும்படியான அப்பேற்பட்ட ரிஷி தென்தேசத்திலே இந்த தேசத்திலே இருக்கிறவாளுக்கு அனுகுணமான ஒரு பாஷையை உண்டாக்கி அது வேதத்துக்கு சமானமான ஒரு சக்தியுடைய பாஷையா உண்டாக்கி வச்சிருக்கத்தே இந்த தேசத்துல இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நம்மாழ்வார் இப்படி வசதியான தமிழ் பாஷையினாலே பாடினார். பாடினதுதான் என்னன்னா சதமதன முனே சம்ஹிதா சார்வபௌமின்னு எல்லா சம்ஹிதைகளும் வேத சம்ஹிதைகளும் ரொம்ப வசதி தான். ஆனா இருந்தாலும் அத்தனை வேத சம்ஹிதைகளும் வேலைக்காரின்னு சொல்லும்படியாயும் வேதம் எல்லாம் வேலைக்காரி இத்தனை வேதக்காரிகளையும் வச்சுண்டு ராஜாத்தியா இருக்கிறவ யாருன்னா திருவாய்மொழி என்கிறதான இந்த சம்ஹிதை தான் தமிழ் வேதம் தான். இது திராவிட சம்ஹிதை. இந்த திராவிட சம்ஹிதை தான் எல்லா வேதங்களுக்கும் ராஜாத்தியா இருக்குன்னு எப்படி போட்டார் பாருங்க. அதான் சடம எத்தத்கிருத்தியம் ஸ்ருதீனாம் முனிகண விகிதைஹி சேதிகாதை புராணை வேதங்கள்லாம் சேர்ந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வரேன்னு சொல்லி ரிஷிகள்லாம் சேர்ந்து சொல்லி வச்சதான அத்தனை இதிகாத புராணங்கள் என்ன தர்மசாஸ்திரங்கள் என்ன எல்லாவத்துக்கும் சேர்ந்து வசத்தியா ஒரு ராணி மகாராஜாத்தி உண்டுன்னு சொன்ன சம்ஹிதா சார்வபௌமி அப்படின்னு இதுதான் வேதத்தெல்லாம் கூட வசத்தியா இருக்கிற ராஜாத்தியா இருக்கக்கூடியதான சம்ஹிதையாக்கும் தமிழ் வேதம்னு நம்மாழ்வாருடையதான ஸ்ரீசூக்தி. இதுதான் வாஸ்தவத்திலே மகாராணி. மற்ற வேதங்கள்லாம் கூட இதுக்கு கீழ்பட்டவாத்தான்னு இப்படி தேசிகன் நம்மாழ்வாரிடத்திலே ஈடுபட்டு அந்த திருவாய்மொழியனுடைய ஏற்றத்தையும் நம்மாழ்வாருடைய ஏற்றத்தையும் நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற நெருக்கத்தையும் அது நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற நெருக்கமானது நமக்கு எப்படியான பெரிய அனுகிரகமாக வாய்க்கிறதுன்னு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு நம்மாழ்வார் தான் எப்படி பிரதானமா இருக்கு. குறுகையில் கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தார் அப்படின்னு பரமத பங்கத்துல சாதிக்கிறார்.
குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி. யாருடைய கொழுப்புன்னு திருவாய்மொழியாக மன்னன் நன்னா சேவிச்சு அதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் மனசுல வாங்கினுட்டா மீதி என்ன சம்பிரதாயத்துல என்ன சித்தாந்தத்துல எந்த சாமியார்கள் என்னென்ன வாக்கும் பிரவச்சனம் பண்றாலோ எல்லா பிரவச்சனத்தையும் அக்கா பேத்து தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி பராங்குஷர் இல்லையா நம்மாழ்வார். பராங்குஷர்னா மற்றவாளெல்லாம் அடக்கக்கூடியதான அந்த யானை அடக்கிற அங்குஷம் மாவேட்டின்னு சொல்லுவோம். அது மாதிரியாக்கும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தி எல்லாம் அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அந்த பக்தியினாலேயே பக்தி வழியிலேயே போய் இந்த விசிட்டாத்வைத சம்பிரதாயத்தை அதை சொல்லிக் கொடுக்கச்சே இதர சம்பிரதாயத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் தானே பிரத்யட்சமாக நமக்கு நன்னா தெரிகிறா போல காட்டி வச்சிருக்காரு திருவாய்மொழியில. அந்த மாதிரியான வசதியான திருவாய்மொழியை தந்த நம்மாழ்வார். அந்த திருவாய்மொழியினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான பெரிய அனுகிரகம் என்ன, நம்மாழ்வார் நமக்கு செஞ்சு வச்ச பெரிய உபகாரம் என்ன. இத்தாலத்தான் பெருமாளே நம்மளை நெருங்குறார், இல்லைன்னா பெருமாள் நம்மளை நெருங்க மாட்டார் என்று இதெல்லாம் சத்தியமாக நேர்மையாக எல்லாருடைய மனசுலையும் படும்படியாக சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் விஷயத்துல ஈடுபட்டு சாதிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப அத்தியுதம். ரொம்ப நிறையவா சாதிச்சிருக்கார், கொஞ்ச நஞ்சமா சாதிக்கல. சாரஸ்வதானாம் அறிவுன்னா அது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிதான் அறிவு. மற்றதெல்லாம் அறிவு கிடையாது சுவாமி, எல்லாம் அஜ்ஞானம்னு வருது. சாரஸ்வதானாம் ஷடரிபு பணிதி சாந்தி சுத்தாந்த சீமா மாயா மாயாமினீபி சகுண விரதிபிர்பந்தயந்தீந்தயந்தீம் பாரம்பரியேதோ பவஜலதிபவன் மஜ்ஜனானாம் ஜனானாம் பிரத்யக்ஷயேன்ன பிரதிநியதரமா சன்னிதானம் நிதானம். இந்த திருவாய்மொழியை பத்தி ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் பாருங்க தாத்பரிய ரத்னாவளியில. சாரம்னா நல்ல வசத்தின்னா இதான். சம்சாரம்னா எத்தால போகும்னா நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தினாலதான் போகும். நிம்மதினா எத்தால கிடைக்கும்னா அது நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தினாலதான் கிடைக்கும். ஐஸ்வர்யம்னா எது ஐஸ்வர்யம்னா அது பெரிய பிராட்டியால் கொண்டாடும்படியான ஐஸ்வர்யம் உண்டே அந்த ஐஸ்வர்யம் எத்தால கிடைக்கும்னா நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தினாலதான் கிடைக்கும்னு. ஆனா நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி தான் சூக்தி. நம்மாழ்வாரால்தான் நமக்கு சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்மாழ்வாரால்தான் பெரிய ஐஸ்வர்யமான பெருமாள் கிடைப்பார். நம்மாழ்வாரால்தான் நமக்கு சாந்தியா கிடைக்கும். நம்மாழ்வாரால்தான் ஜீவாத்மாவுக்கு க்ஷேமமே வரும். வேற ஒன்னாலையும் வேற ஒருத்தராலையும் வர முடியாது அப்படின்னு இந்த ஒரு சித்தாந்தத்தை வச்சுதான் நம்மாழ்வாரையே நம்ம சித்தாந்தத்துக்கு குலபதியாக சாதிச்சு சுவாமி தேசிகன் ஈடுபட்டு ஆச்சரியமா நிறைய விசேஷங்கள்லாம் நிறைய சாதிச்சிருக்கார். ஆனா இருந்தாலும் ஒரு உபன்யாசம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்றதா ஒரு வரையறையை நாமே ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மாழ்வாரை எப்படி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்திருக்கார், நம்மாழ்வார் அனுகிரகத்தினாலே நம்ம சம்பிரதாயம் எப்படி பெருமாளுடையதான நெருக்கமான ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச சம்பிரதாயமா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு தேசிகனுடையதான ஸ்ரீசூக்தியினாலே நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வாரம் இப்ப நம்மாழ்வாரின் தேசிகனும் சாதிச்சா போல இன்னும் மற்ற ஆச்சாரியாலாம் ஆச்சரியமா நம்மாழ்வார் நாதமுனிகள் தேசிகனும் ஆளவந்தாரும்னு நிறைய மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டா இது முடிக்க முடியும்னு ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால அடுத்த வாரம் தேசிகனும் ஆளவந்தாரும்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் அதுக்கடுத்து தேசிகனும் பாஷ்யகாரனும்னு வச்சுக்கணும். இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் இந்த பிரவச்சனம்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சேன். ஆனா நீங்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா கேட்கிறாள், குறையாம கேட்கிறாள், இன்னும் மேல மேல எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாள். அதுவும் போன வாரம் கொஞ்சம் முடியாதுன்னா வேண்டாம் இந்த வாரம் உபன்யாசம் நிறுத்திக்கலாம், அது விட்டு போயிடும், விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா ஆசையா கேட்கிறன்றத பார்த்தா இன்னும் நிறைய சொல்லலாம் போல தோன்றது. அதனால அடுத்த வாரமும் இந்த எப்படி இப்போ முன்ன பெருமாளும் தேசிகனும், அடுத்தது பெருமாளும் தேசிகனும் தாயாரும், அப்புறம் இந்த வாரம் தேசிகனும் நம்மாழ்வாரும்னு வச்சுட்டா போல அடுத்த வாரம் தேசிகனும் ஆளவந்தாரும்னு வச்சுக்கலாம். அதுனா ரொம்ப அவசியம். அதை விட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் இந்த டாபிக் சொல்ல முடியாது. தேசிகனும் பாஷிகாரதும்னு போயிட்டோம்னா அப்புறம் தேசிகனும் ஆளவந்தாரும்ன்ற டாபிக் எடுத்துக்க முடியாது. அதனால அடுத்த வாரம் தேசிகனும் ஆளவந்தாரும்ன்ற டாபிக்ல நாம உபன்யாசம் வச்சுக்கலாம். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
அடியன் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கரெக்டா நம்மாழ்வார் திருநட்சத்திரம் கரெக்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்து இது பண்ணலாம் அடியன். ஆமா, சரி ஆட்டம், சரி.